ஆமாங்க, மூன்றாவது மொழி இந்தி தாங்க படிங்க. இந்திய பொதுமொழின்னு அரசியல் சட்டத்தை சொல்லலாம், ஆனா இந்திய வழக்குன்னு சொல்லுதுங்க. இந்திய பொதுமொழின்னு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் பாதுகாவலராக பார்க்கப்படுகிற உள்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நாட்டின் பிரதமர் மோடியும் என்ன சொல்றாங்கன்னா மொழி இந்தியை தான் வழக்குங்கிறாங்க. ஆமாங்க, இந்தி தான் சொல்வதற்கு தைரியமும் தெம்பும் திராணியும் வேற இங்க அண்ணா ஆண்ட மண்ணில் அண்ணாதான் ஆளுகிறார், அண்ணாதான் எப்போதும் ஆளுகிறார். இந்த அண்ணா பதவியேற்ற நாள் அப்படி சொல்லவே முடியாது. மூன்றாவது மொழின்னு இந்தி மட்டும்தான் அப்படின்னு இருந்தா தானே அவங்க அதுவே அவங்க ஸ்டேட்மெண்டே பொய்யுங்கிறேன். இன்னைக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இருக்கு. தமிழ்நாட்டு எத்தனை பள்ளிங்க சிபிஎஸ்இ பள்ளி? 1835 பாட்டு. சரிங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்றிய அரசால் நடத்தப்படுகிற ஒன்றிய அரசு பாடத்திட்டம் நடத்தப்படுகிற ஒழுங்கு செய்யப்படுகிற திமுக காரன் நடத்தினாலும் அதிமுக காரன் நடத்தினாலும் சிலபஸை டிசைட் பண்றது தொழில் முறையாக பள்ளியை நடத்துகிற 1835 அந்த தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்குல்ல, அங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தியா தெலுங்குவா, ஹிந்தியா மலையாளமா, ஹிந்தியா கன்னடமா சொல்லுங்க. ஹிந்தி கம்பல்சரி இன்னைக்கு இருக்கா இல்லையா சிபிஎஸ்இ தமிழ்நாட்டில்? சொல்லுங்க. அப்ப எப்படி நாங்க இந்திய திணிக்கலாம் திணிச்சிட்டீங்க ஆல்ரெடி. தமிழ்நாட்டுக்குள்ள மயிலாப்பூர்ல கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பக்கத்தில் மயிலாப்பூர்லையும் இங்கே திருவான்மையூர்லையும் வேளச்சேரிலையும் தெலுங்கர்கள் அதிகமாக இருக்காங்க. ஹிந்தி வேணாம் சார், தெலுங்கு பக்கத்தில் ஆந்திரா போச்சு. நீ மயிலாப்பூர்னா உள்ள ஒப்பீடு வராது. கும்மிடிப்பூண்டிக்கு போவோம், இல்லை திருத்தணிக்கு போவோம். அந்த எல்லையோரங்கள் தெலுங்கர்கள் அதிகமாக இருக்காங்க. பேங்குக்குள்ள இங்கே இருமொழி கொள்கையின்படி தமிழும் ஆங்கிலமும் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தால் நாங்கள் இந்தியை திணிக்கல சார். இங்கே வங்கியில், ரயில் நிலையங்களில், ராணுவத்தில் தெலுங்கு இருக்கு சார், கன்னடம் இருக்கு சார் சொல்ல முடியுமா? இப்போ ஹிந்தி இருக்கா, தெலுங்கு இருக்கா, கன்னடம் இருக்கா? என்ன இருக்கு சார் சொல்லுங்க, என்ன இருக்கு? இப்ப இந்தியை திணிச்சாச்சு. உங்க பாடத்திட்டத்தில் சிபிஎஸ்இ பள்ளியில் இந்திய திணிச்சாச்சு. ஒன்றிய அரசு பணிகள் இந்திய திணிச்சாச்சு. இந்திய திணித்து பார்த்துட்டு இந்திய திணிப்புங்கிற வார்த்தையை தோழர் போன்ற இந்த மொழிப்போரில் தீவிரமாக உள்ள மொழிப்போருக்கு விதை போட்ட எண்ணிலடங்காத தமிழர்கள், எண்ணிலடங்காத திராவிட இயக்க தீவிரர்கள், எண்ணிலடங்காத பொதுவுடைமை தோழர்கள்னா இந்தி திணிப்பின் பயன்படுத்தாத எங்களோட பயம் எனக்கு வந்தனால சார் இந்தி எங்க சார் சொன்னோம். அடிஷனலா அங்கதான் நீங்க இந்தின்னு சொல்றதும் பாஜக தரப்புல அது மும்மொழி எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம்னு சொல்றதுன்னா அரசியலாக அங்க கடந்த கால அனுபவங்களில் இப்போது இருக்கக்கூடிய சட்டப்படியும் மூன்றாவது மொழியாக இதுவரை பாஜக என்றாவது ஒரு நாள் பிரச்சார மேடைகளில் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ தமிழையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ மூன்றாவது மொழி சொன்னாங்களா? ஆனா அதற்கு மாறாக படிப்படையில் தமிழ்நாட்டில் பாஜக ஒன்றிய அரசு நிறுவனங்களில் ஒன்றிய அரசுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் ஒன்றிய அரசு திட்டமிடுகிற பாடத்திட்டத்திலும் ஹிந்தி தான் இன்னைக்கு அபிஷியல் லாங்குவேஜா இருக்கா இல்லையா?